Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், இந்த இறை அனுபவம் படைத்தவர்கள் எல்லாம் லீடரா மாறுறாங்க, போர் வீரர்களா மாறுறாங்க. அவங்க குடும்பங்களை மட்டுமல்ல, அந்த தேசத்தையே வழி நடத்துகிறவர்களாக மாறுகிறார்கள். இன்னைக்கு இறை அனுபவம் பெற்றவர்கள் யார் யார்? நம்ம கேத்தலிக் சர்ச்சிலேயே இறை அனுபவம் பெற்ற குருக்களோ இல்லை ஆயர்களையும் நாம் காண்கின்றோமா? வெரி ஃபியூ. எல்லாரும் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸா தான் மாறுறாங்களே ஒழிய இறை அனுபவத்தை கொடுப்பவர்கள் குறைவு. கொஞ்சம் வயதான ஃபாதர்கள் தான் அந்த இறை அனுபவத்தை கொடுக்கிறார்கள். இளம் பிள்ளைகள் இன்னும் அனுபவத்தை பெறுவதற்கு முயற்சி எடுக்கிறார்களா தெரியல. நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், யோசுவா 5வது அதிகாரம் 13 - 15 வரைக்கும் வசனங்கள் கூறுகிறது. யோசுவா எரிகோவிற்கு அருகில் சென்றபோது கர்த்தருடைய படையின் சேனாதிபதியை சந்தித்த நிகழ்வை குறிப்பிடுகிறன. அப்ப யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரா, எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அப்பட்டியல் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்துள்ளேன் என்றார். அப்போது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, என் ஆண்டவர் தம்முடைய அடியனுக்கு சொல்லுகிறதனே என்று கேட்டான். கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உம் பாத ரட்சை கழற்றிவிட்டு என்றான். யோசுவா அப்படியே செய்தான். தெய்வ பிள்ளைகளே, மோயிசன் மரித்து போனார். இஸ்ராயல் மக்கள் 6 லட்சம் பேரை 20 லட்சம் பேரை எப்படி அவர் வழி நடத்த வேண்டும் என்று தெரியவில்லை. அந்த வேளையில அவன் மனம் கசங்கினான், மனம் குமரினான், குலுங்கி அழுகுறான், குமரி அழுகிறான். என்ன எப்படி லீடரா ஏத்துக்கிட்டீங்க ஆண்டவரே, என்ன எப்படி லீடரா உருவாக்குனீங்க ஆண்டவரே என்று அவன் அழுகிறான். தெய்வ பிள்ளைகளை, அழுகிறான். இதுவரைக்கும் தேவனுடைய தரிசனத்தை பெற்ற மோயிசன் மரித்து போனார். இப்ப இந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்த என்னால் முடியுமா? ஏனென்றால் யோசுவா ஆண்டவரை இதுவரைக்கும் காணல. அப்ப யோசுவா 5வது அதிகாரம் 13 - 15 வரைக்கும் நாம் பார்க்கையில தேவனுடைய தூதர் வருகிறார், தேவன் அவருக்கு பிரசன்னமா இருக்கிறார். அப்ப யோசுவா முகம் குப்புற விழுகின்றான். We see in the Bible, Moses guided the people of Israel, and all of a sudden Moses died at the old age, and we did not know whether he was buried or he rose to heaven. But after that Joshua did not have any experience of the Lord, and therefore he literally cried. He shed his tears. The Lord of Abraham, the Lord of Jacob, the Lord of Isaac, the Lord of Israel was with Moses. But whom I have now? Whom do I have? I don't want to be a leader of this crowd. The people of Israel. He prayed, and the Lord appeared to Joshua. And till now what he quenched for is finished. Now the thirst is over. The Lord appeared to Joshua. I am with you, I will fight for you. He stood just before Jericho, and the walls of the Jericho was squashed. It was demolished. It was destroyed. அவர்கள் எந்த செவுரு, எந்த மதில் அவர்களுக்கு தடங்கள் என்று நினைத்தார்களோ யோசுவா மூலமாக, யோசுவா ஜெபம் மூலமாக அழிக்கப்பட்டது. It was destroyed. தெய்வ பிள்ளைகளே, அப்ப இறை அனுபவம் எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நீ ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, உன் எதிரிலும் ஒரு மதில் இருக்கலாம்.
உன் அம்மா அப்பாட்ட இருந்த அந்த ஆண்டவர் உன்னிடத்தில் இருந்தால் மட்டுமே நீ அந்த மதிலை வெல்ல முடியும். மோயிசனோடு இருந்த ஆண்டவர் யோசுவாவோடு இருந்த வகையினால் தான் அவர் அந்த மதிலை எதிர்த்து போராட முடிந்தது. தெய்வ பிள்ளைகளே, அப்ப the God who was with your parents, your ancestors should be with you for your family, for your future, for your initiatives, for your business. The God should be there. Without God, only with your intellectual capacity, you cannot win this world. With your intelligence, nothing will happen. But with the power of the Lord, everything will happen. உன்னுடைய அறிவினால நீ ஜெயிச்சிர முடியாது மகனே மகளே. நீ வேணா பெரிய டாக்டரா படிச்சிருக்கலாம், பெரிய இன்ஜினியரா இருக்கலாம். Life is different. Profession is different. You can be a good professionalist, but you cannot be a good life experienced person. கடவுள் நினைச்சா அப்படியே தூக்கிடுவார். நீ எவ்வளவு பெரிய ஒரு நொடியிலே தூக்கிடுவார். Within a second God will lift you, God will smash you, God will crush you. அப்ப நமக்கு என்ன முக்கியம்? மோயிசனோடு இருந்த the God who was with Moses also should be with Joshua. Then only he will lead, he can lead the people of Israel into the land of Canaan. உன் அப்பா அம்மாவோடு இருந்த கடவுள் உன்னோடும் இருக்கணும். The Lord who was with your parents should also be with you. Therefore, then only you can reach the land of Canaan. You can reach a successful future. தெரிந்து கொள்ளுங்கள் தெய்வ பிள்ளைகளே. அப்ப கடவுள் அனுபவம் என்பது ரொம்ப முக்கியம். கோயில்ல போயிட்டு அந்த திருமணத்திலேயோ இல்ல ஞானஸ்தானத்திலேயோ இல்ல உறுதி பூசல்லையோ அந்த ஆசீர்வாதம் பெற்றால் மட்டுமல்ல, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும், இறை அனுபவம் வேண்டும். அப்பதான் தோல்வி வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நீ உன்னையே இழந்தாலும் எழ முடியும் தெய்வ பிள்ளைகளை, எழ முடியும். அப்ப அந்த இறைவனை அனுபவிக்க வேண்டும். யோசுவா அனுபவிச்சார். ஆண்டவரே, மோயிசனோடு இருந்த தெய்வமே என்னோடு இரும் என்று அவர் கெஞ்சி மன்றாடினார். The Lord who was with your parents should also be with you, and therefore open your heart, experience the Lord, experience the peace. அவர் சமாதானத்தை உணரு, அவர் பேசுவதை உணரு. கொஞ்சம் பேத்துக்கு அது ஒரு பிளிங்கா தெரியும், ஒரு வெத்து பேப்பரா தெரியும், ஒரு கருப்பா தெரியும். அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் தெய்வ பிள்ளைகளே. அது உள்ளுக்குள்ள போகும் பொழுது அப்பா படைத்தவரை நீ உணர்வாய், அவர் சக்தியை உணர்வாய், அவர் லைட்டை உணர்வாய், அவர் பேசுவதை உணர்வாய், அவருடைய பிரபஞ்சத்தை உணர்வாய், அவர் பரஸ்பரத்தை உணர்வாய். அப்ப நீ ஒரு புது படைப்பாய் மாறுவாய். உன் தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறும், உன் இழிவுகள் எல்லாம் புகழ்ச்சியாக மாறும், உன்னுடைய கடன் எல்லாம் நீ கொடுப்பவனாக மாறுவாய். அப்ப you have to fight against. சாத்தான் விட மாட்டான். அந்த சாத்தான் என்ன செய்வான்? பயத்தை தான் கொடுப்பான், வேற ஒண்ணும் செய்ய மாட்டான். பயத்தை கொடுப்பான். It will give you fear. Nothing will do. If you are going to be a successful person, it will give you fear. ஐயோ தோல்வி தோல்வி தோல்வி, ஐயோ நஷ்டம் நஷ்டம், கஷ்டம் கஷ்டம், தோல்வி தோல்வி தோல்வி, நோய் நோய் நோய். பயத்தை கொடுப்பான், பயத்தை கொடுப்பான், பயத்தை கொடுப்பான். அதிலிருந்து வெற்றி அடைய வேண்டும். வெற்றி அடைந்து ஆண்டவரை உணரும் பொழுது, உன் உள்ளத்துக்குள்ளாய் அவரை உணரும் பொழுது நீ வெற்றி அடைவாய், நிச்சயமாக வெற்றி அடைவாய். நீ பயங்கர பணக்காரனா மாறுவாய், சந்தோஷமானவனாக மாறுவாய். இதிலிருந்து நீ ஜெயிக்கும் பொழுது யோசுவாவை போல வெற்றி அடைந்த வீரனாக மாறுவாய். Like Joshua, you will be a victorious man. Victorious life will come to you. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள்.
நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுக்காக நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டு, தேவ பிள்ளைகளே, அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதத்திற்குரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். உடைய நீண்ட நாள் கருத்துக்கள் இருந்தால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 என்று நீங்கள் நேர்த்தி திருப்பலிகளை அர்ப்பணிக்கலாம். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்துமா, மூச்சு இறைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு இது ஒரு 10 சொட்டு எடுத்து நன்றாக உரசி தேய்ச்சால், வலியுள்ள இடத்திலோ இல்ல மூச்சு இறைப்பு உள்ள இடத்திலோ தேய்த்தால், தெய்வ பிள்ளைகளே, 5 to 10 நிமிடத்திற்குள் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மெர்சி ஆயில், கருணை எண்ணெய், இது தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசை பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தலாம். தெய்வ பிள்ளைகளே, 10 சொட்டு நன்றாக தேய்த்தால் உடனே 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடத்திற்குள் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். இது மூலிகை எண்ணெய். தெய்வ பிள்ளைகளே, இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். சுகம் நிச்சயம், நன்றாக வாழ்வீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமை உள்ள ஜெப புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்திய ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக நாங்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதி கொடுக்கின்றோம். அதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப நலனத்திற்காகவும் நீங்கள் செவ்வாய் வெள்ளியில சாம்பிராணி போட்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற இந்த சேனலை நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி இந்த ஜெப வழிபாட்டுல தினமும் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுங்கள் என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களால் முடிந்தால் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.